உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், அப்படியே குரு பெயர்ச்சி வந்தனால மோஸ்ட் பவர்ஃபுல்லான மாதமான ஜூன் மாத பலன்கள். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த தடவ இல்ல. நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமா போட்றலாம். ஓகே வாங்க. இந்த ஜூன் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? குரு வேற பெயர்ச்சி ஆயிட்டாரு. பெயர்ச்சி ஆனவுனே ஏதாவது நல்லது பண்ணுவாரா? இல்ல வெயிட் பண்ண வப்பாரா? ஆனா இந்த தடவ கோச்சாரம் அப்படி இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு மாரியான ஒரு மிக்ஸ் மேட்சான பலன குடுக்குற மாரியான ஒரு கோச்சார அமைப்பு. அதாவது இந்த எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாரி ஒரு பக்கம் கான்செப்ட். இல்லாட்டி நண்பனுக்கு நண்பன் 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறது. இந்த கான்செப்ட் ஒண்ணு இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்புல இந்த தடவ தேவகுரு, அசுரகுரு 2 பேரும் இணைந்து கடகத்துல இருந்து அருள் பாவிக்கக்கூடிய ஒரு மாதமா, த மோஸ்ட் பவர்ஃபுல் மாதமா இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆரம்பிக்கும்போது 1ஆம் தேதியே குரு பாய் பாய் சொல்லிட்டு உச்ச வீடான கடகத்தை நோக்கி தன்னுடைய பெயர்ச்சி ஆரம்பிக்கிறார். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 2ஆம் தேதி வந்து குரு வந்து கடகத்தில் அமர்ந்து விடுவார். ஸோ குருவோட பொசிஷன் மிதுனத்தில இல்ல கடகத்தில இருக்க போகுது. ஓகே. அதுக்கு முன்னாடி எப்பயும் போல சனி 12ஆம் வீடான மீன வீட்ல இருக்க போறாரு. அதுக்கு கீழ 11ஆம் வீடான கும்ப வீட்ல ராகுவோட அமைப்பு இருக்கு. பிளேஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா, சிம்ம வீட்ல கேது அப்படியே தான் இருக்கிறார். விருச்சக வீட்டிலிருந்து தன்னுடைய பயணத்தை இந்த தடவ சந்திரன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். எகைன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, மிதுன வீட்ல உட்கார்ந்திருக்காரு. ஆட்சி பலம் வாங்கி புதனும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான மேஷ வீட்ல பலம் பொருந்தி அமர்ந்திருக்கிறார். சூரியன் வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய ரிஷப மாதத்தில் சூரியன் தன்னுடைய சஞ்சாரத்தை இருப்பை வைத்திருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு மாதம் ஆரம்பிக்கும்போது இருக்கு. ஓகே. இதுக்குள்ள என்ன பெயர்ச்சி ஆகப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் என்ன பண்ண போறார் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு தன்னுடைய பயணத்தை நோக்கி நகரப் போகிறார். ஓகே. சரி வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்கன்னு பார்த்தா தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எப்படி இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? என்னதான் ஏன் பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா, வாவ்! இந்த கெத்தா சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. ஆனா அதான் உண்மை. சும்மா உடனே ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு தெரியுமாலாம் சொல்லாதீங்க. பிளானட் எல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க ஒழுங்கா பயன்படுத்தாம, அப்புறம் சனியவோ, குருவையோ திட்டுனீங்கன்னா, அப்புறம் நான் கோவம் வந்துரும் சொல்ட்டேன். யாருக்குமே கிடைக்காத நீங்களே சொல்லிக்கலாம். அந்த 360 வருஷத்துக்கு அப்புறம் நான் அப்பலாம் போட மாட்டேன். இருந்தாலும் போட்டுக்கங்க. அந்த அளவுக்கு 300 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான யோகம் யாருக்குன்னா, ரிஷபத்துக்கு மட்டும் தான் இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி போய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. அதுவும் யாரு? 11ஆம் வீட்டு அதிபதியோடு சம்மந்தப்பட்டிருக்காரு. 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துக்கு பார்வை குடுக்குறாரு. அவர் 7ஆம் இடத்துக்கும் பார்வை குடுக்குறாரு. வேற என்ன சாமி வேணும்? நெனச்சது நெனைக்க போறது எல்லாம் நடக்க போகுது. தலைமை பண்பு அதிகரிக்கும் ரிஷகத்துக்கு. ஆளுமை அதிகரிக்கும். என்ன நீங்க தான் கொஞ்சம் அடம் பிடிப்பீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் அடம் பிடிச்சு சில விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு பண்ணுவீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு போணும். ஏன்னா, செவ்வாய் வேற வந்து உட்கார போறாரு 20ஆம் தேதி வரைக்கும். அதுவரைக்கும் 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது, கொஞ்சம் தூக்கத்தில கூட ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சரியா தூங்கி எந்திரிக்க சில பேருக்கு கெட்ட கெட்ட கனவுலாம் வேற வந்துட்டு போகும். அடிதடி, சண்டை, சச்சரவு இந்த மாரியான சில விஷயங்கள் ஒரு மாரி டிஸ்டர்பிங்கா இருக்கிறது. அதே மாரி ஸ்கின் அலர்ஜி. அங்கங்க கொஞ்சம் கொப்பளம் கொப்பளமா வர்றது இதெல்லாம் வந்துரும். இல்ல வந்திருக்கும். அதெல்லாம் இந்த மாசம் யாருக்கு சரியா போகுதுன்னா, ரிஷபத்துக்கு சரியா போகும். ரிஷபராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் 10ல் ஒரு பாவின் ராகு உட்கார்ந்திருக்காரு. 11 சனி இருக்காரு. 11ஆம் வீட்டு அதிபதிக்கு கூட ராசிநாதன் உட்கார்ந்திருக்காரு. வேற என்ன வேணும்? 2 சுபகிரகங்கள் உங்களுடைய 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. இந்த 3, 11 காம்பினேஷன் தான் எப்பயுமே உங்களுடைய முயற்சி லாபமா மாறணும் அப்படின்னா, நீங்க ஒரு முயற்சி பண்றீங்கன்னா, அது லாபமா மாறுனா தான் அந்த முயற்சி சக்சஸ். இல்லாட்டி அது ஃபெயிலியர். அப்போ உங்களுடைய முயற்சி லாபமா மாறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வருது. நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க. ஃப்ளைட்ல பறக்கும்போது, நல்லா உயரத்தில ஒரு 40 அடி 40 இன்ச்ல பறந்து மேல போயிட்டுருக்கும்போது, நீங்க ஏதாவது ஃப்ளைட்ட என்ஜின கோளாறு பண்ணி விட்டா தான் அது கீழ இறங்கும். இல்லாட்டி அது பறந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி தான் இந்த ரிஷபத்துக்கு. பிளானட் வைஸ் சூப்பரா இருக்கு. கிரகங்களுடைய அமைப்பு, கிரக சஞ்சாரம் என்பது ரிஷபத்துக்கு இந்த தடவ வேற லெவல்ல இருக்கு. தலைமைத்துவம் கிடைக்க போகுது. ஆளுமை அதிகரிக்க போகுது. முயற்சிகள் எல்லாம் பலித்தமாக போகுது. முன்னுக்கு பின் புறனா பேசினவங்க உங்கள தேடி சரணாகதி அடைய போறாங்க. வெற்றி வாகை சூடப் போகுது. என்ன கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கும். டிப்ரஷன், ஆங்சைட்டி ஒரு மாரியான டைம் இல்லாம ஒரு மாரி ஓடுறோம். ஏன் ஓடுறோம்ன்னு தெரியாம ஓடுற மாரியான ஒரு சினாரியோலாம் உருவாகும். நெறைய கமிட்மெண்ட் குடுக்குறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க இந்த மாதம். தயவு செஞ்சு கமிட்மெண்ட் யாருக்கும் உத்தரவாதம் குடுக்காதீங்க. அதே மாரி இந்த கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதெல்லாம் வேண்டாம்.
நம்மளே யாராவது ஜாமீன் எடுக்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கும். அதனால அதில கொஞ்சம் கவனமா இருக்கும். நிறைய பேருக்கு இதில இட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஏதாவது உங்க வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு பொருள், இல்லாட்டி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இந்த தடவ நீங்க சைன் போட்டே திருவீங்க. யாரு? ரிஷபராசிக்காரங்க. அது என்ன வித டாக்குமெண்ட்டாலும் அதில சைன்ஸ் போடுவீங்க. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையா இருந்தா கூட நீங்க தான் லீடரா இருப்பீங்க இந்த தடவ. ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நெறைய நல்லவை கூடி வரப்போகுது. 1, 2லாம் இல்ல. 10க்கு 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாயுடைய அமைப்புமே மாறி, ரிஷபத்தில வந்து உட்காந்து உங்களுடைய 7ஆம் இடத்த பார்வை செய்ய போறார். ஆல்ரெடி குரு 7ஆம் இடத்துக்கு பார்வை குடுத்துருக்காரு. 11ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துக்கு பார்வை, 12ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துக்கு இதுவரைக்கும் இருந்த ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். நெறைய உறவுகளோடு இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போப்போகுது. சமுதாயத்தில எனக்கான மரியாதை மதிப்பு கிடைக்கல. நீங்க தவிச்சீங்களா, அந்த தவிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. திறமை வெளிப்பட போகிறது. 4ஆம் இடமே திறமை தான். அந்த இடத்துல போய் குரு உட்கார்ந்திருக்காரு. அது உங்களுக்கு 3ஆம் இடம். அது 3ஆம் இடம் தான் தைரிய, வீரிய, விஜயஸ்தானம். வெற்றி ஸ்தானம். 10க்கு ராசிநாதனும் போய் குருவோடு அமர்ந்திருக்கிறார். 2 கிரக யுத்தம் நடத்தினாலும் அங்கருந்து உங்களுடைய மகரம் அப்படின்ற வீட்ட பார்க்குறாங்க. அது உங்களோட பாக்யாதிபதி. அந்த பாக்யாதிபதிக்கு குருவுடைய பார்வையுடைய அமைப்பு வேற. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா ரிஷபத்துக்கு வாவ்! ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நேரத்தில நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ல தான் கொண்டு போய் முடியும். நெறைய பேருக்கு புதிய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் உண்டு. சும்மாவாவது போய் இடத்தையாவது பார்த்துட்டு வருவீங்க. இது இந்த ஜூன் மாசம் நடந்தே தீரும். வாங்குறீங்களோ வாங்கலையோ போய் இடத்த பார்ப்பீங்க. வாங்குறீங்களோ வாங்கலையோ வீட மாத்தணுன்ற எண்ணம் உங்க வீட்ல உதிக்கும். நெறைய பேர் வீட்ல வால் கிளாக் ரிப்பேர் ஆகி நின்றுருக்கும். போய் பாருங்க. பேசிட்டு இருக்கிற நேரத்தில நடக்கும். அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியோ, பின்னாடியோ வீட்டு மாறுறத பத்தியோ, வீட்டுக்கு போறத பத்தியோ, வீட்ட பத்தியோ பேசியிருப்பீங்க. உங்க வீட்டு பக்கத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு சிமெண்ட், செங்கல் வச்சு வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். உங்க வீட்டு பக்கத்து வீட்லயாவது சிமெண்ட், செங்கல்லாம் இருக்கும். அப்படி இருந்தா தான் இப்ப நான் பேசுறது கரெக்ட். அப்பதான் நீங்கள் நானும் கனெக்ட் ஆயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இல்ல நீங்களே உங்க வீட்டுக்கு ஏதாவது ஒரு பராமரிப்பு செலவு பண்ணணும்னு முயற்சிகள் மேற்கொண்டிருப்பீர்கள். அதற்கான செலவுகள் இந்த தடவ வரப்போகுது. அதற்கு குரு உங்களை இயக்க தயாராகி விட்டார். நெறைய பேருக்கு எதிரிகள் தொல்லை தீரப்போகிறது. பயந்து, பயந்து, பயந்து வாழ்க்கை நடத்தின ரிஷபராசிக்காரங்க இனிமே கெத்த கால தூக்கிட்டு நடக்க போறீங்க. நெறைய நல்லவர்களுடைய ஒரு வருகை உங்களை வந்து புதுப்பிக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருந்த தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கலைஞர்களுக்கு வெற்றியோ வெற்றி. யாரெல்லாம் மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் மைக் பிடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் கேமரா பிடிக்கிறீங்களோ, ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்றீங்களோ, அத்தன பேருக்கும் சூப்பர். செம்மையான டைம் பீரியட். மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்க ரிஷபராசிக்காரங்களுக்குலாம் சூப்பரா இருக்க போகுது. ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை தீரப்போகுது. முதுகு தண்டுவடம், வயிறு இது மட்டுமே வலிச்சிட்டு இருந்த அதுல பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு தீர்வு கிடைக்க போகுது. சர்ஜரி வரைக்கும் போணும்னு சொன்னவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. மாத்திரையில சரி பண்ணலான்னு சொல்லப் போறாங்க. நீங்க ரிஷபர் ராசியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ரிஷபத்துல ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவ உங்களுக்கு அது நடந்தே தீரும். நெறைய பெண்கள் ரிஷபராசி பெண்களுக்கு ட்ரெஸ் கிடைக்கும். ட்ரெஸ் வாங்குவீங்க இந்த தடவ. புதிய ஆபரண ஆடை சேர்க்கை நிகழ்ந்தே தீரும். 4ஆம் இடம் தான் சொக்கா காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி அங்க போய் உட்கார்ந்திருக்காரு. லாபம் கிடைக்கும். யாராவது உங்களுக்கு ஒருத்தவங்க வச்சு குடுப்பாங்க இந்த தடவ. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ வாழ்க்கையில ஒரு புதிய பிடிப்பு வர ஆரம்பிச்சுரும். நெறைய பேருக்கு ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் வெயிட் ஆயிட்டு இருந்ததுன்னா, இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ப்ரமோஷனுக்கு உங்க பேர அனுப்பாம இருந்தவங்க இனிமே எழுதி அனுப்புவாங்க. கவலைகள் மறந்து காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது ரிஷபத்துக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருப்பாங்க. 4ஆம் இடத்த அதிபதி. அவர் போய் உங்களோட தான் உட்கார்ந்திருக்காரு. மிஸ்டர் சூரியன் உங்ககிட்டயே இருக்காரு. தலைமைத்துவம் வரும். டென்ஷன் ஆவீங்க. கொஞ்சம் தலைவலி வரும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தலைவலி வரும். டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கங்க. கொஞ்சம் நெறைய தண்ணி குடிங்க. அதுவே போதும். 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கு எஸ்பெஷலி இதுவரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். யாரா இருந்தாலும் ஏதாவது காமர்ஸ் பண்ணுவோமா, புதுசா பிசினஸ் பண்ணுவோமா, தொழில் தொடங்குவோமான்ற மாரி எண்ணங்கள் மேலும். ரிஷபராசிக்கார அம்மாக்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். நீங்க ரிஷபராசிக்காரர்களா இருந்து நீங்க அம்மாவா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மாரி எண்ணங்கள் வரும். நான் தாய் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்ல தான் போய் குரு உட்கார்ந்திருக்காரு. குரு தான் ஜாதகர். அது 3ஆம் இடமா இருக்கலாம். முயற்சிகள் நெறைய ஷார்ட் டிராவல் மேற்கொள்வீங்க. நெறைய பயணங்கள் மூலமாக சில அனுகூலங்கள் கிடைக்கும். ஆனா ஒண்ணு, யார் அண்ணன், யார் தம்பின்னு சொல்லிட்டு வராங்களோ அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. தம்பின்னு பேசுறவங்க உங்களுக்கு கீழ இருக்கவங்ககிட்டலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்கள கால வாரி விட்டு போயிடுவாங்க. அதனால மிகுந்த கவனம் தேவை. எச்சரிக்கையோடு இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க.
நிறைய பேருக்கு திருமண யோகம் கூடும். காதல் கைகூடும். முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு எல்லாம் லாஸ் ஆயிட்டே இருக்கு. எனக்கு உங்க முயற்சிகள் பலித்தமாகும். புது படிப்பு படிப்பீங்க. அதுக்கு என்ட்ரி ஆவீங்க. டிராவல் அலைச்சல் மூலமாக ஆதாயம். நிறைய அலைச்சல்கள் இந்த தடவ ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்க உடம்பு அது மூலமா கொஞ்சம் ஷோல்டர் பெயின் வரலாம். அதனால அதில கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. முதுகு தண்டுவடம், ஷோல்டர் பெயின் இந்த தடவ ரிஷபத்துக்கு கொஞ்சம் எட்டி பார்க்கும் இந்த வயதத்தவர்களுக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அமோக வெற்றி. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றி தான். நிறைய பேருக்கு இன்கிரிமெண்ட், போனஸ் எல்லாம் கிடைக்கும். சில பேருக்கு உங்களுடைய சுயஜாதகம் சரியில்லாத பட்சமா இருந்தா மட்டும் தான் வேலை இழப்பு. ஆனா வேலை இழப்புக்கு வாய்ப்பே இல்ல எனக்கு தெரிஞ்சு. நல்லா தான் இருக்கு. உங்க திறமையின் மூலமாக நீங்க அடையாளப்படுத்த நிறைய இந்த தடவ என்ன ஆகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ற வெறி வரும். எல்லாமே பிளான் தாங்க இயங்குது. நம்ம சும்மா நடிக்கிறோம் அவ்வளோதான். அவன் இயக்குறான், நம்ம ஆடுறோம். இந்த தடவ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க உட்கார்றீங்க, மூச்சு விடுறீங்கன்னு. மீனாட்சி நினைக்கிறா. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ உங்க தனித்திறமையை காட்டணுன்ற வெறி வரும். நிறைய ப்ரூவ் பண்ணுவீங்க. உங்கள நீங்க ப்ரூவ் பண்ணணுன்ற அமைப்புல இருப்பீங்க. நிறைய ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த தடவ கொஞ்சம் பிரஷர் அதிகமாகும். வேலை பளு அதிகரிக்கும். 4 பேர் வேலைய உங்கள செய்ய சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வேலை குறித்த பயம் எட்டி பார்க்கலாம். ஏன்னா 2 முக்கியமான கிரகங்கள் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருக்கும்போது, கொஞ்சம் ஒரு மாரியான பதட்ட சூழலையே மென்டலி குடுக்கும். 10க்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுயம் சார்ந்த இடத்துல கேது இருக்கிறது, ஏன்டா அப்படின்ற மாரி சில சினாரியோவ கிரியேட் பண்ணும். அது கொஞ்ச நாளைக்கு அவ்வளோதான். ஆனா, ராசிநாதன் போய் 3ல இருந்து 11ஆம் வீட்டு அதிபதியோட இணைந்து இருக்காரு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய யோகம். முயற்சி நீங்க பண்ணா ஜெயிச்சுடுவீங்க. ஆனா நீங்க பண்ணணும். நீங்க பண்ணாம சும்மா உட்காந்து பேசிட்டு எனக்கு கீழ கமெண்ட் போட்டுட்டு பிரயோஜனம் இல்ல. நெறைய பேருக்கு இந்த தடவ லேண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், லேண்ட் விக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏதோ ஒரு சொத்து குவியறதுக்கான வாய்ப்புகள், ஒரு விழாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு ரிஷபத்துக்கு இந்த தடவ ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கு. சரியா முறையா பயன்படுத்திக் கொள்ளுங்க. 60 வயது தாண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நெறைய ஞாபகங்கள் வரும். பழைய ஞாபகங்கள் மூலம் ரீகால் பண்ணுவீங்க. நெறைய ஃபோட்டோ எடுத்து பார்க்கறது, Facebook போய் பார்க்குற மாரி நெறைய பேர் இந்த தடவ உங்களுடைய பழையன கழிதலும், புதியன புதுலும் நெறைய பேர் கிளென்சிங் வேலைலாம் நடக்கும் இந்த தடவ வீட்ல. லீவெல்லாம் விட்டுட்டு இப்போ உட்காந்து கிளீன் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? நான் எடுத்த கிரகம் கரெக்ட்டா நானும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நெறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு வீட்ல வந்து இந்த தடவ செல்ஃப் கிளீன் ஆகும். அதுவும் எஸ்பெஷலி துணி வைக்கிறக்கூடிய செல்ஃப் கிளீன் ஆகும். அதன் மூலமாக இருந்த பழசெல்லாம் தூக்கி போடுவீங்க இந்த தடவ. அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரொம்ப நல்லா இருக்கு. கவலையெல்லாம் பட வேண்டாம். இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ண வேண்டும் அப்டின்னா, 3ஆம் இடத்துல இந்த 2 கிரகத்துடைய அமைப்பு அப்படின்றது ரொம்ப சூப்பர். அதனால நெறைய மகான்களுடைய வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா குருவாயூரப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கல. குருவாயூரப்பன வழிபாடு பண்ணுங்க. மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை குடுக்கும். யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. மந்திரினின் பேரு. மண்டக்குள்ள உட்காந்து எத என்ன பண்ணணும்னு அவ தான் பண்ணுவா. ஸோ இந்த தடவ மீனாட்சி அம்மன் வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான வாய்ப்பை கொண்டு வந்து குடுப்பதற்கான காரணியாக அமைய காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, ரிஷபராசிக்காரங்க நெறைய கிளி பார்ப்பீங்க. மீனாட்சி வந்தா கிளி வராம எப்டி? நெறைய கிளி பார்ப்பீங்க. ஏன்னா, கிளி வந்து தான் சொன்னது திரும்ப சொல்லுமா. நம்ம என்ன நெனைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பை குடுக்க போது. இப்ப எனக்கு இது வேணும்னு நெனச்சா அது நடந்துருங்க. ரிஷபத்துக்கு மட்டும் நடக்கும். ரொம்ப நாளா ஒரு ஃபோன் வாங்குனா இந்த மாசம் வாங்குவீங்க. ரொம்ப நாளா ஒரு ஸ்கூட்டர் வாங்குவீங்க. இதெல்லாம் போன மாசத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்ப என்ன நெனைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பை உனக்கு நான் குடுக்க போறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளா தான் இந்த கிளி பார்த்தல் அப்படின்றது ரிஷபத்துக்கு இயங்க போகுது. இந்த தடவ நெறைய ரிஷபராசிக்காரங்க எனக்கு தெரிந்து 333 அப்படின்ற நம்பர பார்ப்பீங்க. அப்படி இல்லாட்டி 66ன்ற நம்பர பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எண்கள் நீங்க பார்க்கும்போது, இல்ல எங்கேயாவது போம்போதெல்லாம் இந்த எண்கள் உங்க கண்ல பட்டுச்சு அப்படின்னா, பிரபஞ்சம் உங்களோடு இருக்குதுன்ற சமிக்கைகளை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். சீக்கிரமா போய் வீட்ல இருக்கக்கூடிய நின்னு போன கடிகாரத்துக்கு பேட்டரிய போடுங்க. அதுவே போதும். ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை வேகமாக ஓடுறதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் குடுக்கும். சூப்பரா இருக்கு ரிஷபத்துக்கு. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.